ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை மினி vlog. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு மாறனோட ஃபேவரட் பவர் பிரேக்ஃபாஸ்ட் தான். பவர் பிரேக்ஃபாஸ்ட்னால் வேறு ஒன்றும் இல்லை, ஓவர் நைட் சோக்டு ஓட்ஸ் சியா சீட்ஸ் புட்டிங். டாப்பிங்ஸ்க்கு வால்நட், ரைசன்ஸ், பம்கின் சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ், பனானா தான் ஆட் பண்ணியிருந்தேன். கவு மில்க் யூஸ் பண்ணாமல் கோகோனட் மில்க் ஊற்றி பண்ணியிருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதோட ரெசிபி நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதில் செக் பண்ணி பாருங்கள். ஓவர் நைட் சோக் பண்ணுறனால கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். நெக்ஸ்ட் டே மார்னிங் பயங்கர சில்லுன்னு தான் இருக்கும். சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வெளியே வச்சிட்டோன்னா சில்னஸ் எல்லாம் மாறிடும். அதனால் குட்டீஸ்க்குமே செட் ஆகும். லஞ்சுக்கு அவரைக்காய் துவரம் தான் பண்ணியிருந்தேன். கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சதும் கட் பண்ணி வச்சிருந்த அவரைக்காவை ஆட் பண்ணி லைட்டாக வதக்கிட்டு தேவைக்கேற்ற மாதிரி சால்ட்டு, கொஞ்சமாக டேமரண்ட் வாட்டர், வேகிறதுக்கு தண்ணியும் ஆட் பண்ணி கவர் பண்ணி வச்சிடலாம். அவரைக்காய் வெந்துட்டு இருக்கிற டைமில் மிக்சியில் தேங்காய், மஞ்சள் பொடி, சில்லி பவுடர், கொஞ்சமாக ஜீரகம் இதெல்லாம் கொரகொரப்பாக அரைச்சிட்டு அவரைக்காய் நல்லா வெந்து தண்ணியெல்லாம் வற்றி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சிருந்த இந்த கோகோனட் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டோம்னா சூப்பரான அவரைக்காய் துவரன் ரெடி. நான் மாறன் மித்ராக்கு இதையே ரைஸில் மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக கீ ஆட் பண்ணி கொடுத்துருவேன். அதுவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். புளி தண்ணி மட்டும் ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. புளி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. மித்ரா உட்காந்துருக்கிற இந்த டேபிள் அண்ட் சேர் பற்றியும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது லவ்லாப்போட 4-in-1 கன்வெர்டபிள் ஹை சேர் அமேசான்லேயே அவைலபிளாக இருக்குது. ஈவினிங்க்கு மேலேயே திடீர்னு ரெயின்போ தெரிஞ்சிச்சு. ரொம்ப வருஷம் கழிச்சு ரெயின்போ பார்த்ததும் பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. மாறனுக்கும் அதை பார்த்ததும் பயங்கர எக்ஸைட் ஆகிட்டான். நீங்கள் லாஸ்ட்டாக எப்போ ரெயின்போ பார்த்தீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மீட் இன் another video. டாடா, பை.